இந்த ஒரு மாங்காய் தொக்கு மட்டும் செஞ்சு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். இது காலி ஆகிற வரைக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதில் தான் போட்டு சாப்பிடுவோம். இந்த மாங்காய் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மாங்காவை எடுத்து தண்ணியில் அலசிட்டு மேல் தோலெல்லாம் சீவிட்டு கேரட் துருவத்தில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். வெறும் வாணலியில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 10 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 100 ml நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம துருவி வச்சுருக்க மாங்காவை சேர்த்து நல்லா வதக்கிடணும். பாதி அளவு வதங்கினதும் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சு கலந்துக்கிட்டே இருக்கணும். இது எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் துருவின வெல்லத்தை 1 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மந்த் கெட்டு போகாது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.